வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வன்மதி. பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். பாதுகாப்புத்துறை செயலர் மற்றும் முப்படை தலைவர்களும் பிரதமரை ஏற்கனவே தனித்தனியாக சந்தித்துள்ளனர். நாடு முழுவதும் 244 குடிமை பாதுகாப்பு மாவட்டங்களில் நாளை நடைபெறவுள்ள குடிமை பாதுகாப்பு ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு கோவிந்த மோகன் இன்று மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலர்களுடன் காணொலி காட்சி மூலம் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். பல்வேறு துறைகள் சார்ந்த திறன்களுக்கு உலகில் தேவை அதிகரித்து வரும் நிலையில் இத்தேவைகளை நிறைவேற்ற தக்க நிலையில் இந்தியா இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உலகிற்கான திறன்களை இந்தியாவில் இருந்து வழங்குதல் என்பது குறித்த கதி திட்டத்தின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட 5 4 டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் யுபிஐ வசதி மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனைக்கான QR கோட் கட்டமைப்பு கடந்த நிதியாண்டில் 91.5% விரிவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள நெல் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற வைர நெல் விழா ஆராய்ச்சியாளர்கள் கூட்டத்தில் அகில இந்திய அளவில் சிறந்த நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கான விருது உட்பட 7 விருதுகள் காரைக்கால் வேளாண் கல்லூரிக்கு வழங்கப்பட்டன. காரைக்காலில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் இன்று நடைபெற்ற கால்நடை மற்றும் கோழிகள் எழில் கண்காட்சியில் குடிமைப்பொருள் வழங்குத்துறை அமைச்சர் திரு திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர அப்பாராவ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறந்த கால்நடைகளுக்கு பரிசளித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு மும்பையில் நடைபெறும் போட்டியில் மும்பை குஜராத் அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.